பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். திராவிட கழகத்தின் தோற்றம் 1914. 1916 வந்து தென்னிந்திய விடுதலை அமைப்பு கூட்டமைப்பு உருவானது. 1917 வந்து நீதி கட்சி. 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள். 1925 பெரியார் சுயமரியாதை இயக்க தோற்றுவித்தார். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1944 வந்து சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நீதி கட்சி வந்து திராவிட கழகம் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகம். 1946 வந்து சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்ததாமா. 1947 வந்து ஓபி ராமசாமி முதலமைச்சரானார். 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967 சி.என். அண்ணாதுரை தலைமையில் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1969 சி.என். அண்ணாதுரை காலமானார். 1969 மு. கருணாநிதி மாநில முதலமைச்சர் ஆயிட்டார். 1972 அஇஅதிமுக மூலிமா எம்ஜிஆர்னால அஇஅதிமுக நிறுவப்பட்டது. 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது வந்து 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்தில் இருந்து மலையாள பகுதிகள் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திராவுக்கும், கன்னட பகுதிகள் மைசூர் மாநிலத்துக்கும் தரப்பட்டது. இங்கனம் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை தந்தார்னு சொல்லியிருக்காங்க.